ஜீரஃப் ஆடியோ நாவல்ஸின் தீராத காதல் நீ. அத்தியாயம் 35. மேகா கர்ப்பமாக இருக்கிறாள் என்று அவள் மூலமாக தெரிந்து கொண்ட சர்வாவிற்கு கடல் அளவு சந்தோஷம் எழுந்தாலும் சற்று நிமிடத்தில் எல்லாம் அதே அளவிற்கு பயமும் எழுந்தது. காரணம் அவன்தான். அவனால் தன் குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு வந்துவிடுமோ என்று அவன் உள்ளம் பதற, அந்த நொடியில்தான் அவனுக்கு மேகாவை தன்னை விட்டு தள்ளி வைக்கணும் என்று யோசனை வந்தது. சர்வாவால் எவ்வளவு முயன்றும் அவன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் செய்த துரோகத்தை ஒரு நொடி நினைத்து பார்த்தால் கூட கோபம் கட்டுக்கடங்காமல் ஏற்படும். அவன் பலமுறை கோபத்தை தணிக்க முயற்சி செய்தாலும் அவனுக்கு தோல்விதான் கிடைத்தது. தன்னால் எப்படியும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. இதற்கு பிறகு தெரியாமல் கோபப்பட்டு விட்டால் கூட அது தன் மனைவி வயிற்றில் இருக்கும் தன் குழந்தையை தான் பாதிக்கும் என்று நிதர்சனம் புரிந்தது. கர்ப்ப காலத்தில் மனைவிக்கு சந்தோஷத்தை கொடுக்காவிட்டால் கூட பரவாயில்லை, துன்பத்தை கொடுக்கக்கூடாது என்பது அவன் எண்ணம். மேகா தன்னை விட்டு பிரிந்து இருந்தால் அவள் உடன் பிறந்தவர்களின் தயவால் கூட அவள் சந்தோஷமாகத்தான் இருப்பாள். இதே தன்னுடன் இருந்தால் தன் கோபத்தினால் அவள் மனதை வதைப்பது உறுதி. இதனால் அவளுடன் சேர்ந்து குழந்தையும் பாதிக்கப்படும். இந்த ஒரே காரணத்திற்காக தான் அவன் அவளை வீட்டை விட்டு வெளியேற சொன்னது. அந்த நிமிடம் குழந்தைக்காக யோசித்து அதை செய்து விட்டான். ஆனால் அவள் போன பிறகு அவளை விட அவன்தான் துயரப்பட்டுள்ளான். கடந்த சில மாதமாக அவளுடன் அவள் வாசனையை நுகர்ந்தபடி நித்திரை கொண்டவனுக்கு அவள் போன அந்நாளில் இருந்து பொட்டு தூக்கம் கூட இல்லாமல் போனது. அறையில் எந்த திசை திரும்பினாலும் அவள் முகம்தான் தென்படும். அவள் தன்னை அழைப்பது போல் பிரம்மை ஏற்படும். அவள் போன அடுத்த 2 நாட்கள் சாப்பாடு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் மிகவும் பரிதாபமான நிலைக்கு ஆளாகினான். மேகாவை சர்வா அனுப்பிவிட்ட கோபத்தில் வசுந்தராவும் அவன் அரை பக்கமே செல்லவில்லை. ஆனால் மிருடாவிற்கு தான் அண்ணன் இப்படி செய்கிறவன் கிடையாது, நிச்சயம் ஏதாவது காரணம் இருக்கும் என்று தன் தாய் தடுத்தும் தமையனை காண சென்றவள் இருட்டு அறையில் மயங்கிய நிலையில் கிடந்தவனை கண்டு துடித்து போனாள். தன் தாய்க்கு இதை தெரியப்படுத்திய சில நிமிடங்களில் சர்வாவை மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவர் பரிசோதித்துவிட்டு அவனுக்கு உடலில் பாதிப்பு இல்லை, மனம்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மயக்கத்தில் கூட வது என்ற பெயர்தான் அவரின் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை முதலில் வர சொல்லுங்க என சொல்லிவிட்டு நகரவே வசுந்தராவிற்கும் மிருனாவிற்கும் அதிர்ச்சியாக இருந்தது. நான் தான் சொன்னேனம்மா, அண்ணாக்கா அண்ணியை ரொம்ப பிடிக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவர் அண்ணியை வெளியே அனுப்பியிருக்காரு. மிருனா அழுக்குரலில் சொல்ல, அப்படி என்ன காரணத்துக்காக அவன் மேகாவை வீட்டிலிருந்து அனுப்பினான் என்று கேள்வியும் எழுந்தது வசுந்தராவிற்கு. எனக்கும் தெரியலம்மா, நாம அண்ணிய முதல்ல வர சொல்லலாம் என்று மிருனா கூறிக்கொண்டிருந்த நேரம் விஷயம் கேள்விப்பட்ட அசோக்கும் அவ்விடத்திற்கு விரைந்து வந்தான். அம்மா, சார் இப்ப எப்படி இருக்கார்? அக்கறையுடன் வினவியவனை வசுந்தரா மருத்துவர் கூறியதை கூறினார். அந்த நேரம் செவிலி பெண் சர்வா கண் விழித்து விட்டதாக கூறவே மூவரும் வேகமாக அவன் இருக்கும் அறையில் நுழைந்தனர். கண்கள் உள்ளே போய் எழக்கூட தெம்பில்லாமல் எழுந்து அமர்ந்தவனின் நிலை கண்டு வசுந்தரா ஒரு பக்கம் அழ, மிருனா இன்னொரு பக்கம் அழுதாள். அம்மா, மிருனா, எதுக்காக அழறீங்க? நான் நல்லாதான் இருக்கேன் என்றான் சர்வா. சர்வாவிற்கு சாய்வாக அமர உதவி செய்த அசோக், என்னாச்சு சார் உங்களுக்கு என்றான் அவன் நிலை கண்டு கலங்கியவனாய். எனக்கு என்ன அசோக், நான் நல்லாதான் இருக்கேன் என்று அவன் பொய்யுரைக்கவே, போதும்பா போதும், எங்க கிட்ட நீ மறைச்சதெல்லாம் போதும். உன்னால உன் மனைவியை பிரிஞ்சு இருக்க முடியல, அதனாலதான் இந்த நிலைமையில இருக்க. அப்போ ஏண்டா மேகாவை போக சொன்ன? சரி, போனது போகட்டும். அசோக், நீ போய் மேகாவை அழைச்சிட்டு வாப்பா அசோக்கிடம் திரும்பி சொல்ல. இல்லம்மா, வேணாம் என வேகமாக தடுத்தான் சர்வா. ஏண்டா, ஏன் வேணாம்? மேகா மேல அப்படி என்ன உனக்கு கோவம்? அவ கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சு அனுப்பியிருக்க? வசுந்தரா காட்டமாய் கேட்க. அதனாலதான் நான் அவளை என்னை விட்டு அனுப்பிட்டேன் என்றவனை புரியாமல் பார்த்தவர்களிடம் அவன் தெளிவாக உரைக்க, இப்போது அவன் மீது கோபம் கொள்வதா அல்லது பரிதாபம் கொள்வதா என்ற வகையில் பார்த்தனர் மூவரும். அவ எனக்கு மனைவியா ஆன நாட்களிலிருந்து என்னால கொடுமைய மட்டும்தாம்மா அனுபவிச்சுட்டு இருக்கா. எனக்கு தப்புன்னு புரிஞ்சாலும் சில சமயம் அதிகமான கோபத்தால அவளை காயப்படுத்ததான் செய்யறேன். ஏற்கனவே அவ என்னால நிறைய கஷ்டப்பட்டுட்டா. இப்போ குழந்தைய சுமந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவளை நம்ம வீட்டில இருந்து அனுப்பின என்று முடித்தவன் மீண்டும் துவங்கி, அவளை அனுப்பிட்டேன்தாம்மா, ஆனா அவ இல்லாம என்னால இருக்க முடியலம்மா என்று அழுத தன் வளர்ந்த பிள்ளையை வேதனையுடன் பார்த்தவர் அவனை தன் மார்பில் சாய்த்து ஆறுதல் படுத்தினார். சர்வாவின் இந்த நிலை மிருனா உட்பட அசோக்கிற்கும் கண்ணீரை வர வைத்து விட்டது.
தொழில் விஷயத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அசராமல் சமாளிப்பவன் இப்போது சொந்த பிரச்சனையில் படும் கஷ்டத்தை பார்க்கும்போது அவனுக்கு உள்ளமெல்லாம் பதறியது. வசுந்தரா மகனை ஆறுதல் படுத்தி, உன்னால உன் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் வராதப்பா, நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கு பதில் அவளை உன்னுடன் வைத்துக் கொள்ளலாம் இல்லையா என கேட்க, இல்லம்மா, நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல அவளுக்கு என்னால கஷ்டம் வரக்கூடாது. அவ இல்லாதது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. உயிர் வர வலிக்குதுதான். அவளுக்கு பண்ண கொடுமைக்கு இதை எனக்கேத்த தண்டனையா நினைச்சுக்கிறேம்மா என்றான் சர்வா. அதற்கு பிறகு யாரும் இதை பற்றி அவனிடம் பேசவில்லை. வீட்டிற்கு டிஸ்சார்ஜ் ஆன சர்வா அப்போதும் எதையோ இழந்ததைப் போலதான் தெரிந்தான். அதற்கு 3வது நாளில் தன் தாய் தங்கையிடம் வந்து நின்றவன் தான் வெளிநாடு போகும் விவரத்தை கூற, முதலில் மருத்துவர்கள், என்னால இங்க சகஜமா இருக்க முடியலம்மா. எங்க பார்த்தாலும் என் வதுதான் தெரியறா. இன்னும் கொஞ்ச நாள் போனா கூட இங்க நான் பைத்தியம் ஆகிடுவனோன்னு பயமா இருக்கு என்று பாவமாக சொன்ன சர்வாவை கண்டு கலங்கியவர்கள் அவன் வெளிநாடு செல்ல அனுமதி வழங்கினர். அடுத்த 1 வாரத்தில் தொழிலை அசோக்கிடம் பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு சிங்கப்பூர் கிளம்பிவிட்டான். சிங்கப்பூர் சென்ற பிறகும் அவனின் வது ஞாபகம் அவனை ஆட்டி படைக்கத்தான் செய்தது. வெளிநாடு சென்ற 3 நாட்கள் தூக்கம் இல்லாமல் தவித்தவன் டாக்டர் பரிந்துரையின் பெயரில் தூக்க மாத்திரை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தான். அதற்கு பிறகு வேலையில் கவனம் போனாலும் அவள் நினைவுகள் தினமும் வந்து கொண்டுதான் இருந்தது. தொழில் மற்றும் மருத்துவர்களின் உதவியுடன் 6 மாதத்தை வெளிநாட்டில் கழித்தவன் தங்கையின் திருமணத்திற்காக தாயகம் திரும்பினான். சர்வா மேகாவை ஒரு முறையாவது தூரத்திலிருந்தாவது பார்த்துவிட்டுதான் சிங்கப்பூர் புறப்படணும் என்ற எண்ணத்தில் வந்தவன் அவள் தன் தங்கையின் திருமணத்திற்கு வருவாள் என்று ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. தன் மீது அளவு கடந்த கோபத்தில் இருப்பாள் என்று எண்ணிக்கொண்டிருந்தவன் இப்போது தன் குழந்தையின் அசைவுகளை உணரக்கூட தன்னை அனுமதித்திருப்பதை எண்ணி அவளின் குணம் எப்படிப்பட்டதென்று தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. தனக்கு கடவுள் நல்ல ஒரு மனைவியை தான் கொடுத்திருக்கிறான். ஆனால் அதை கட்டிக்காக்கத்தான் தனக்கு தெரியவில்லை என்று புரிந்தது அவனுக்கு. ஓரிரு நிமிடங்கள் சென்ற பிறகு தன் அழுகையிலிருந்து மீண்டவன் தன் குழந்தை வளர்ந்து கொண்டிருந்த மனைவியின் வயிற்றில் மென்மையாக முத்தமிட்டான். தன் தந்தையின் முத்தத்தில் அவன் பிள்ளை குதூகலித்ததன் அறிகுறியாக குழந்தையின் காலற்று அவள் வயிற்றில் தெளிவாக தெரிய அதை கண்ட சர்வாவிற்கு உடல் சிலிர்த்து போனது. பிறகு எழுந்தவன் அவள் முகத்தை பார்க்கவே தயங்கிக் கொண்டு நின்றான். அவன் தயக்கம் புரிந்து அவள், நந்து என்று ஏதோ பேச வந்த நேரம், மேகா என்று குரல் கொடுத்தபடி அவர்கள் இருந்த அறையின் கதவை தட்டினாள் நிரஞ்சனா. ஹா அக்கா என்று அவள் பதில் குரல் கொடுக்கவே பூட்டப்படாமல் இருந்த கதவை தள்ளிக்கொண்டு அறையினுள் நுழைந்த நிரஞ்சனா அங்கு நின்ற சர்வாவை ஏகத்துக்கும் முறைத்தாள். பிறகு விறுவிறுவென்று தங்கையின் அருகில் வந்தவள் அவள் கரத்தை பற்றி அழைத்துச் செல்ல முற்பட, அக்கா ப்ளீஸ் 2 minutes என்றாள் மேகா ஏக்கமாய். அவள் கேட்பது புரிந்து அவள் புறம் திரும்பிய நிரஞ்சனா, 15 minutesக்கு மேல உனக்கு டைம் கொடுத்துட்டேன். போது மேகா, பேசணும்னு வந்த பேசி முடிச்சிருப்ப, இனி பேச ஒண்ணு இல்லவா என தங்கையின் கரத்தை பற்றி கொண்டு விறுவிறுவென வெளியேறிவிட்டாள். சர்வாவிற்கு நிரஞ்சனாவின் கோபம் நியாயமாகத்தான் பட்டது. உண்மையை சொல்லப்போனால் அவன் அதை பெரிதாக கண்டுகொள்ளவே இல்லை. காரணம், அவன் மனைவி அவனுக்கு அவன் இத்தனை நாள் பட்ட காயத்திற்கு உடனடி மருந்தை வழங்கிவிட்டாள். அவன் மனம் பல நாட்களுக்கு பிறகு லேசானதைப் போல் உணர்ந்தான். மனம் ஒரு மாதிரி சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்தது. மேகாவிற்கு தன் மீது கோபம் இல்லை. அவனுக்கு இந்த ஒரு விஷயம் சந்தோஷத்தை தந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தத்தையும் தந்தது. சில நிமிடம் அவ்வறையிலேயே இருந்தவன் வெளியே வந்த பிறகுதான் தெரிந்தது மேகா கிளம்பிவிட்டாள் என்பது. நிரஞ்சனா அவளை இழுத்து சென்ற வேகத்திற்கு அவள் தங்கையை அழைத்து கொண்டு கிளம்பவில்லை என்றால்தான் ஆச்சரியம் என்று நினைத்து கொண்டான். சற்று நிமிடத்தில் எல்லாம் மிருனா தன் புகுந்த வீடு செல்ல ஆயத்தமானாள். தன் தாய் மற்றும் தமையனை பிரிந்து செல்வதை எண்ணி அந்த நிமிடம் கண்கள் கலங்க வசுந்தராவும் சர்வாவும் அவளுக்கு ஆறுதல் கூறி வழி அனுப்பி வைத்தனர். கல்யாணம் நல்லபடியாக முடிந்து வீடு வந்து சேர்ந்த வசுந்தரா களைப்பில் அறைக்கு சென்றுவிட சர்வாவும் தன்னறை வந்து சேர்ந்தான். அவன் மனம் முழுக்க மேகாவை சுற்றிதான் இருந்தது. மனைவி தாயாக போகும் நேரம் கணவன் தன் மனைவியின் வயிற்றை தொட்டு பார்க்க நினைப்பான். அது ஒரு கணவனுக்கு எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதை அவளும் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறாள். அதனால்தான் அவள் தன்னை தனிமையில் சந்தித்திருக்கிறாள் என்பது புரிந்த சர்வாவிற்கு அவள் எப்படிப்பட்ட பெண் என்று நினைக்க தோன்றியது. இவளையா தான் அவ்வளவு கொடுமை செய்துள்ளோம் என்று ஆத்திரம் வந்தது. மேகாவையும் தன் குழந்தையையும் பற்றியே வெகு நேரம் சிந்தித்துக் கொண்டிருந்தவன் அன்று தூக்க மாத்திரையின் தயவில்லாமல் நிம்மதியாக நித்திரை கொண்டான். அத்தியாயம் 36. 3 நாட்கள் விடுமுறையில் வந்த சர்வாவிற்கு
இன்னும் ஒரு நாட்களே மீதம் இருந்தது. நாளை காலை 10 மணிக்கு அவனுக்கு ஃபிளைட். இதற்கு பிறகு அவன் எப்போது தாயகம் வருவான் என்பது அவனுக்கே தெரியாது. வெளிநாடு செல்வதற்கு முன்னர் இன்னும் ஒரே ஒரு முறை மேகாவை பார்க்க வேண்டும். முடிந்த வரைக்கும் மன்னிப்பு கேட்கணும் என்று ஏக்கம் வர அவளை எப்படி சந்திக்க என்ற சிந்தனையில் உழன்று கொண்டிருந்தான். சர்வாவின் மனதினை அவள் மனைவி அறிந்தது போல அவள் எண்ணிலிருந்து அழைப்பு வரவே அவனுக்கு தான் சந்தோஷமாக போயிற்று. நொடியும் தாமதிக்காமல் அழைப்பை ஏற்றாலும் பேசுவதற்கு தயக்கம் ஏற்பட அவன் மௌனமாய் இருக்க, மறுபக்கத்தில் உள்ளவளோ நந்து என்ற ஒற்றை அழைப்பிலேயே அவன் உடலை சிலிர்க்க வைத்தாள். அவள் குரலை கேட்ட சிலிர்ப்பில் ஏதோ ஒரு மாதிரி நிலையில் அவன் நிற்க, அவனிடமிருந்து பதில் வரவில்லையே என்று அவளோ ஹலோ நந்து, லைன்ல இருக்கீங்களா என்றாள். தெளிவடைந்தவன் இருக்க என்று மட்டும் சொல்ல, நந்து நான் உங்களை பார்க்கணுமே என்றாள் வேகமாக. தனக்கு அவளை பார்க்க வேண்டுமென்ற ஆவல் ஏற்பட்டது போல் அவளுக்குள்ளும் எழுந்திருக்கு என்பதை நினைக்கும் போது சந்தோஷம் தாறுமாறாக ஏற்பட்டாலும் நாளைக்கு வெளிநாடு போகணுமே என்பது சிந்தனைக்கு வந்து அவனை கவலைக்குள்ளாக்கியது. நான் எங்கு வரணும் அதோ? சர்வா கேட்கவே பல நாட்களுக்கு பிறகு அவன் அழைக்கும் வது என்று சொல்லில் லயித்து போனவள் சற்று நொடிகளில் எல்லாம் நீங்க சொல்லுங்க, நான் வரேன் என்றாள். இந்த மாதிரி டைம்ல நீ அலைய வேணாம், நானே உன் வீட்டுக்கு வரேன் அவன் சொல்ல, அவன் தன் வீட்டிற்கு வருகிறானா என்று ஆச்சரியப்பட்டவள், ஆனா நந்து என இழுக்க, என்னாச்சு, நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா என்றான். ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, நீங்க வாங்க அவள் சொல்ல, ஹாஃப் அன் ஹவர்ல அங்க இருப்பேன் என சொல்லிவிட்டு போனை அணைத்தான். சர்வாவிற்கு சிறையில்லாமலே பறப்பது போல் இருந்தது. வேகமாக தயாரானவன் அடுத்த 10 நிமிடத்தில் வண்டியில் அமர்ந்தான். அவளிடம் நிறைய பேசணும் என்று தோன்றினாலும் அவளை பார்த்த பிறகு பேச்சு தடைப்பட்டு விடுகிறது அவனுக்கு. அதனால் காரில் சென்று கொண்டிருக்கும் வழியிலேயே அவளிடம் என்ன பேசுவது, எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று ரிகர்சல் பார்த்தபடி வந்தான். 20 நிமிடத்தில் மேகாவின் வீட்டு வாயிலில் வண்டியை நிறுத்தியவன் மிகவும் உற்சாகமாக அவள் வீட்டின் காலிங் பெல்லை அழைத்துவிட்டு நின்றான். சற்று நிமிடத்தில் கதவை திறந்த நிரஞ்சனா சர்வாவை ஏற இறங்க பார்த்தாள். அவளால் நம்பவே முடியவில்லை. சர்வா தங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறானா, இது உண்மைதானா என்ற ரீதியில் அவள் பார்க்க, தன்னையே வினோதமாக பார்த்து கொண்டிருந்தவளிடம் உள்ள வரலாமா என்று கேட்டான் அவன். அவன் குரலில் தெளிவடைந்தவள், உள்ள வாங்க, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு உபசரிக்கணும் அப்படின்ற நாகரிகம் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சில பேர் மாதிரி வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிடாம தான் பாட்டுக்கு போற குணம் எங்களுக்கு ஒரு நாள் இருந்தது கிடையாது. அன்று ஒரு நாள் நிரஞ்சனா அவன் வீட்டிற்கு வந்திருந்த போது அவன் வா என்று கூட ஒரு சொல் சொல்லாமல் சென்றது அவளுக்கு அன்று சுருக்கென்று வலித்தது. அதனால் இன்று அவனை குத்தி காட்டி பேச அவனோ சின்ன சிரிப்புடன், விருந்தாளிகளை தான் வாங்கன்னு கூப்பிடணும், சொந்தக்காரங்களை அப்படி கூப்பிடணும்னு அவசியம் இல்லைங்கிறது ஏன் தனிப்பட்ட கருத்து. இப்போ நீங்க என்ன வான்னு உள்ள கூப்பிட்டா கூட நான் வரதான் செய்வேன் என சொல்லிவிட்டு அவன் உள்ளே நடக்க, அவள்தான் ஆவென வாயை பிளந்தபடி பார்த்து கொண்டிருந்தாள். உள்ளே வந்தவன் வீட்டை பார்வையால் அலசி கொண்டிருந்தான். இதற்கு முன் ஒரு தடவை வந்திருக்கிறான் தான். ஆனால் அப்போது வீட்டை கவனிக்கும் நிலையில் இல்லாமல் கோபம் அவன் கண்ணை மறைத்திருந்தது. வீடு சிறியதாக இருந்தாலும் அனைத்தும் அழகான முறையில் வைக்கப்பட்டிருந்தது. தூசி துருமென்று இல்லாமல் நீட்டாக சுத்தமாக இருந்தது. சர்வா வீட்டை பார்த்து கொண்டிருந்த நேரம், மாமா என்று குரலில் திரும்பியவன் தன் எதிரே நின்ற உதயாவை மலர்ந்த முகத்துடன் பார்த்தான். மாமா நீங்களா, நீங்க எப்போ வந்தீங்க? உதயா சந்தோஷம் தாழாமல் வினவ, இப்போதான் உதயா என்றான் அவன். என்ன மாமா, நீங்க வரத முன்னாடியே எங்க கிட்ட சொல்லியிருந்தா தடபடலா உங்களுக்கு விருந்து ஏற்பாடு பண்ணிருப்போமே அவன் சொல்லவே, விருந்து எதுக்கு, உன் வீட்டுல இன்னைக்கு வழக்கமா என்ன சாப்பிடுவீங்களோ அதையே நானும் சாப்பிடுறேன் சர்வா சொல்ல, நீங்க சொன்னா சரிதான். சரி மாமா, மேகா அக்காவை பாத்தீங்களா? நீங்க வந்தது அவங்களுக்கு தெரியுமா உதயா கேட்க, நான் வரது உன் அக்காவுக்கு தெரியும், ஆனா உன் அக்காவை தான் காணோம் என்றான் வீட்டை அலசியவாறு. அக்கா ரூம்ல தான் இருப்பாங்க, அதோ அந்த ரூம் தான் அக்காவோடது, நீங்க போங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச கேரட் ஹல்வா ப்ரிப்பேர் பண்றேன் உதயா சொல்ல, அவன் கன்னத்தில் செல்லமாக தட்டிவிட்டு மேகாவின் அறைக்கு நடந்தான் சர்வா. இத்தனை நேரம் சர்வா உதயா இருவரின் பேச்சுவார்த்தைகளை வியப்போடு பார்த்து கொண்டிருந்த நிரஞ்சனாவை கண்ட உதயா, அக்கா என்னாச்சு, ஏன் இப்படி நிக்கிறீங்க என்றான். உதி எப்போதுல இருந்துடா அவர்கிட்ட இவ்வளவு க்ளோஸ் ஆன? தன் முக்கியமான சந்தேகத்தை பற்றி அவனிடமே கேட்க மெலிதாய் சிரித்தவன், கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் மாமா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன்கா என்றான் உதயா. 6 மாசத்துக்கு முன்னாடியேவா? என்னடா சொல்ற?
நிரஞ்சனா ஆச்சரியமாய் கேட்க, அம்மாக்கா, நாம நினைச்ச மாதிரி மாமா கெட்டவர்லாம் இல்லக்கா, ரொம்ப நல்லவர். நாம தான் அவருக்கு கோபம் வர மாதிரி நடந்துக்கிட்டோம். அப்புறம் மேகா அக்காவை வெளியே அனுப்புனதால அவர் மேல ரொம்ப கோவமா இருந்தீங்கல்ல, அவர் அக்காவை அனுப்புனதே அவங்க நல்லதுக்காக தான்க்கா. அக்காவை அனுப்பிட்டா அவர் ஒன்றும் சந்தோஷமா இல்ல. ஒவ்வொரு நொடியும் துடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. மாமாக்கு அக்கா போன பிரிவால உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என் ஃப்ரெண்டு கருணுக்கு சின்ன ஆக்சிடென்ட். நான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனேன். அப்போதான் மாமாவோட நிலைமை தெரிய வந்தது. அடுத்த நாள் மனசு கேட்காம நான் மாமாவை பார்க்க போனேன். என்னை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு மன்னிப்பு கேட்டாரு. நான் அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணேன். ஆனா அவர் அக்கா விஷயத்துக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி போச்சு. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. என்னால முடிஞ்ச வர மாமாக்கு ஆறுதல் சொல்லி, நீங்களும் கஷ்டப்பட்டு அக்காவையும் கஷ்டப்பட வைக்கிறதுக்கு அக்காவை கூப்பிட்டுக்கலாம்ல மாமான்னு கேட்டேன். ஆனா அவர், நான் மனுஷனே இல்ல, எந்த நேரத்துல எப்படி மாறுவேன்னு எனக்கே தெரியாது. என்னால உன் அக்கா கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். அவ இருக்கிற இந்த நிலைமையில என்னால எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. அப்படி இப்படின்னு நிறைய பேசினாரு. நானும் அப்புறம் இத பத்தி பேசல. கொஞ்ச நேரத்துல கிளம்பிட்டேன். முக்கியமா நாம பேசிக்கிட்டது யாருக்கும் தெரிய வேணான்னு கேட்டுக்கிட்டாரு. அடுத்த 3 நாள் கழிச்சு ஃபாரின் போறதா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. அங்க போனதும் தினமும் என்கிட்ட பேசுவாரு. மேகா அக்காவை பத்தி விசாரிப்பாரு. எனக்கு புரியும். இதனால அவருக்கு ஒரு ஆறுதல். ஊருக்கு வரத கூட என்கிட்ட தெரியப்படுத்திக்கிட்டு தான் வந்தாரு. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல கூட நாங்க பேசிக்கிட்டோம் என்று அவன் முடிக்க, நிரஞ்சனா எதுவும் பேசவில்லை. அமைதியாக அவனை கடந்து விட்டாள். மேகாவின் அறை கதவை தட்டிவிட்டு சர்வா அனுமதி கேட்டு நிற்க, மேகாவும் வந்து கதவை திறந்தாள். சர்வாவை கண்டவள், நந்து வாங்க, நீங்க வர லேட் ஆகும்னு நினைச்சேன், அதான் குளிக்க போயிட்டேன் என்றவளை அப்போதுதான் முழுதாக பார்த்தான். இலகுவான புடவையில் தலையில் டவல் கட்டியிருக்க, முகத்தில் ஆங்காங்கே பன்னீர் தெளித்தது போல் தண்ணீர் முத்துக்களாய் படர்ந்து போயிருந்தது. அவளை பார்த்து அவனின் உணர்வுகள் அடக்கப்படாமல் எழுந்தாலும் அதையும் பெரும்பாடுபட்டு அடக்கி அவளை பார்த்து மெலிதாய் புன்னகைத்தான். அவன் பார்வையின் மூலமே அவனது எண்ணங்கள் புரிந்தாலும் அதை அப்போதைக்கு ஓரம் கட்டியவள், உள்ள வாங்க நந்தோ, என்ன சாப்பிடுறீங்க என்றால் அவனுக்கு உள்ளே வர வழி விட்டபடி. இல்ல, இப்ப வேணாம் என்றவன் அறையை ஒருமுறை ஆராய்ந்தான். ஒரு நபர் படுக்கும் கட்டில் ஜன்னல் ஓரத்தில் போடப்பட்டிருந்தது. அதற்கு எதிர் திசையில் மரபீரோ, உள்ளேயே ஒரு பாத்ரூம். அவ்வளவுதான், இருந்தாலும் நேர்த்தியாக இருந்தது. உட்காருங்க நந்து. அவளது குரலில் அவள் புறம் திரும்பியவன், நீ உன் வேலைய பாரு என்றான். அவள் புரியாமல் விழிக்க, இல்ல, தலை ஈரமாயிருக்கும், அதான் துவட்டிக்க சொன்னேன் அவன் விளக்கமாக கூற, அவளும் தலையசைத்து தன் கூந்தலை துண்டிலிருந்து வெளியெடுத்து துவட்டினாள். 10 நிமிடம் கடந்திருக்கும். அவள் துவட்டும் வெளியை பார்த்து கொண்டிருந்தாள். சர்வா அவள் பார்க்காத நேரம் அவளை ஆங்காங்கே பார்த்தபடி அமர்ந்திருந்தான். அவள் தலையை துவட்டி முடிக்க அறையின் கதவு தட்டப்பட்டது. மேகா யாரென்று சென்று பார்க்க உதயாதான் கையில் கேரட் ஹல்வாவுடன் நின்று கொண்டிருந்தான். அக்கா, மாமாக்கு கொடுத்துடு, எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் வெளியே கிளம்புறேன். அப்புறம் நான் வந்த பிறகுதான் மாமாவை போகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடு அவன் சொல்ல, என்னடா நடக்குதீங்க என்று பார்வையில் அவள் பார்த்தாலும் அப்போதைக்கு எதுவும் பேசாமல் தலையை மட்டும் ஆட்டி வைத்தாள். உதயா சென்றதும் ஹல்வாவை கொண்டு வந்து சர்வாவிடம் நீட்டியவள், சாப்பிடுங்க என்றாள். உனக்கு அவன் கேட்க, இல்ல, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஜூஸ் குடிச்சேன், நீங்க சாப்பிடுங்க அவள் சொல்ல, அவனும் மறுக்காமல் அதை வாங்கி வாய்க்குள் செலுத்தினான். அவன் விரும்பி சாப்பிடுவதை மௌனமாய் இருந்து பார்த்தவள், உதிக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு கேரட் ஹல்வான பிடிக்கும்னு? மேகா தனக்கு எழுந்த சந்தேகத்தை வெளிப்படையாய் கேட்டுவிட, அதை நீ உதிக்கிட்டே கேட்டுக்கோ என்று அந்த பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்தவன், என்கிட்ட நீ என்ன பேசணும், என்னை எதுக்காக பார்க்கணும்னு நினைச்ச என்றான். ஹல்வாவை காலி செய்துவிட்டு கோப்பையை அங்கிருந்த சிறிய டேபிள் மீது வைத்தபடி, நீங்க நாளைக்கு வெளிநாடு கிளம்புறீங்கன்னு நேத்து மெரினா சொன்னா அவள் சொல்லிவிட்டு அவன் முகம் பார்க்க, உன்கிட்டயே நான் கிளம்புறத சொல்லிட்டு போகணுன்ற காரணத்துக்காக தான் வந்தேன் என்றான் அமைதியாய். நீங்க எதுக்காக அங்க போறீங்க? அவள் முகத்தில் சோகம் தெரிய கேட்க அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. மௌனமாய் இருந்தான். சில நிமிடத்தில் அவளிடமிருந்து விசும்பல் சத்தம் எழ பதறிப்போய் அவளை பார்த்தவன் அவள் அழுவதைக் கண்டு, ஏய் பது, என்னாச்சு என்றபடி தாவி வந்து அவளது கண்ணீரை துடைத்து விட்டான். என்ன நினைத்தாலோ அவனை வேகமாக அணைத்து கொண்டவள், பிளீஸ் நந்து, நீங்க வெளிநாடெல்லாம் போகாதீங்க என்றாள். அவன் என்ன முடியாது என்றா சொல்ல போகின்றான். அவனுக்கே அங்கு செல்ல விருப்பம் இல்லைதான். ஏதாவது தடங்கள் வந்து தான் போவதற்கு தடை வராதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவனுக்கு
மேகாவின் இந்த வார்த்தை எல்லையில்லா ஆனந்தத்தை தர, நான் போகலவதோ என்றான் அவள் கூந்தலை கோதி. நிஜமாவா? நம்பாமல் சிறு குழந்தை போல் தலை மட்டும் உயர்த்தி கேட்டவளை மெய் மறந்து பார்த்தவன் என தலையசைத்தான். அவள் சந்தோஷமாக அவனை இறுக அணைத்து கொள்ள, பல நாட்கள் இந்த அணைப்பிற்காக ஏங்கி போயிருந்தவனின் மனம் சொல்லன்னா மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தது.